அருளாம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஜீவனாதிபதியின் பார்வையும் அவர் உச்சமடைவதும் லாபத்தில் யோகம் பெறுவதும் மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது 30/6/2024 முதல் 6/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவானும், அவரோடு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்திலே புத பகவானும், 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7, 8, 9 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். அப்போ 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசம் வருகிறது, வேதை வருகிறது. அதன்படி பார்த்திங்கன்னா துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சந்திராசமம் வேதை தினமாக அமைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திராசமும் வேதையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமைக்கு வருது, கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 30/6/2024 திதி தேய்பிறை நவமி திதி மதியம் 1:30 மணி வரை. அன்று முழுவதும் அஸ்வதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை ஆங்கில மாத பிறப்பு ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. 1/7/2024 அன்று திதி தேய்பிறை தசமி திதி பகல் 11:30 மணி வரை. அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 2/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று திதி தேய்பிறை ஏகாதசி திதி காலை 9 மணி வரை. அதன் பின்பு துவாதசி திதி. அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து 3/7/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிறை திரியோதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் சுபமுகூர்த்த நாள், பிரதோஷ காலகட்டங்கள். அன்றைக்கு இப்போ பிரதோஷம். அடுத்து வியாழக்கிழமை 4/7/2024 வியாழக்கிழமைக்கு திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். அன்று மாத சிவராத்திரி. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/7/2024 அன்று பூர்ண அமாவாசை திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 6/7/2024 சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாள். திதி வளர்பிறை பிரதமை திதி புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே இந்த வாரத்தில் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தன வாக்கு குடும்பத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதும், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியத்தில் அமர்வதும் பணப்பொருளாதாரத்தில் பஞ்சமில்லை என்று சொல்லும் அளவுக்கு யோக பலன்களோடு இருக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. லாபாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பலமான வாரம். இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகளையும், கடன் வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல் இதெல்லாம் திருப்திகரமான நிகழ்ச்சி நடக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் தொழில் ரீதியாக நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஜீவனாதிபதி உச்சம் பெறுவதும், அவர் லாப பாக்கியஸ்தானத்தில் வர்றதும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவருடைய பார்வைக்கும் அந்த பலன்கள் கிடைக்குது. அதனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலாளர்களுடைய ஒற்றுமை கிடைக்கும். வியாபாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பரிபூர்ணத்துவம் மிகுந்த இந்த வாரத்தில் பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. அதனால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனை நல்ல முறையில் பயன்படுத்தினா இன்னும் லாபம் உண்டு.
ஏன்னா அதன் மூலமாக வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம், திருப்திகரமான வாரம். பணிச்சுமைகள் குறையும், வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மேலதிகாரிகளின் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் திருப்திகரமான சூழ்நிலையே உத்தியோகஸ்தர்களுக்கு நிலவும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி என்பவர் அனைவருக்குமே கடந்த வாரங்களில் மரண யோகம் நிறைய வந்திருக்கு. இந்த வாரத்தில் சித்த யோகம் தான் நிறையா இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப யோகங்களும் லாபங்களும், மங்களகரமான விஷயங்களை எதிர்பார்த்துறவங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகளும் கிடைக்கும். குறிப்பாக புத்திரபாக்கியங்கள், மனம் விரும்பிய வாழ்க்கை, இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரம் சுபமான வாரமாக உங்களுக்கு அமையும். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு குறிப்பாக தொழில் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஐடிஐ பாலிடெக்னிக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களுக்கும், கலைத்துறை சார்ந்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அருமையான வாரம். ஏன்னா தொழில் ரீதியாகத்தான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. அதனால் அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனுள்ள வாரமாக அமையும். ஆசிரியர் மாணவர் உறவும் சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வாரம் பலனுள்ள வாரமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள்லாம் மாறி இணக்கமான சுமூகமான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரச்சனை இல்லைங்க, வியாக்கியானங்கள்லாம் கலைந்து எடுக்கப்படும். அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இவற்றையெல்லாம் விட புதுசாக ஏதாவது முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போகிற புது முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும். சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் தாய் வழி தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. இந்த வாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா உறவினர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். அதான் விஷயம் தவிர அதான் அவங்களோட உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படுறதுனால அதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுபமும் யோகமும் லாபத்தோடு கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி திதி வருகிறது. இந்த ஏகாதசி திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை திதி தர்ப்பண வழிபாடு இவைகள் செய்து வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பலமான பயனுள்ள வாரமாக அமையும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் யோக பலங்கள் நிறைய கிடைக்க ஜோதிடரின் நல்வாழ்த்து.